பாருங்க ரொம்ப சுலபமாக ஃபஸ்ட்டு தடவை எல்லாரும் பண்ணும்போதே வந்து குழம்பு வந்து ரொம்ப ருசியாக இருக்கிற மாதிரி மட்டன் சுவையில் கருப்பு சுண்டல் குழம்பு வந்து எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். நீங்கள் கருப்பு சுண்டலுக்கு பதிலாக வெள்ளை சுண்டல் வச்சும் இது ட்ரை பண்ணலாம். சோறு, சப்பாத்தி, புட்டு எல்லாத்துக்குமே வந்து சூப்பரான சைடிஷாக இருக்கும். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு முந்தின நாள் நைட்டே வந்து நான் கருப்பு சுண்டல் வந்து ஊற வச்சுட்டேன். இப்போ நம்ம பார்த்தோம் அப்படின்னா நமக்கு நல்லா ஊறி வந்திருக்கு. இதை தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு ஒரு குக்கருக்கு மாற்றி வச்சுக்கலாம். தேவையான அளவு வந்து உப்பு சேர்த்துக்கலாம். சுண்டலே உப்பு பிடிச்சி வரும். சுண்டல் முங்குற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. குக்கரை க்ளோஸ் பண்ணி கருப்பு சுண்டல்ங்கிறனால ஒரு 7 விசில் கிட்டக்க விட்டுக்கோங்க. எங்கிட்ட மிக்ஸி ஜாரில் காய்ச்சலுக்கு கொஞ்சம் கூட தேங்காய் எடுத்து துண்டுகளை வந்து நறுக்கிக்கலாம். இதோட கொஞ்சமா வந்து பட்டை, ஒரு அன்னாச்சி பூ, 2 கிராம்பு, ஸ்பைசஸ் ரொம்ப நிறைய போட்டாலும் நல்லா இருக்காது. கொஞ்சமா பெருஞ்சீரகம், மசாலா கொலகொலப்பு தன்மைக்காண்டி கசகச இல்லைன்னா முந்திரி கூட நீங்க சேர்த்துக்கோங்க. தேவைப்பட்டா தண்ணி கொஞ்சமா ஊத்தி நல்ல மையா வந்து அரைச்சிட்டு வந்துக்கோங்க. விசில் அடங்கவும் குக்கரை வந்து ஓபன் பண்ணி பார்த்துக்கலாம். பாருங்க நமக்கு சுண்டல் வந்து நல்லாவே வந்து வெந்து வந்துருச்சு. இந்த தண்ணியவும் வேஸ்ட் ஆக்காம எடுத்து வச்சுக்கலாம். 2 பெரிய வெங்காயம் ரஃபா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு மீடியம் சைஸ் தக்காளி வந்து ரஃபா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த ரெண்டையும் மைய அரைக்காம கொரன்னு அரைச்சிட்டு வந்துக்கோங்க. எல்லாமே ரெடியா இருக்கு. குக்கர் காயவும் எண்ணெய் ஊத்திக்கலாம். எண்ணெய் காயவும் கடுகு போட்டுக்கலாம். நமக்கு நல்லா கடுகு பொரிஞ்சு வரவும் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலையும் நமக்கு நல்லா வந்து எண்ணெயிலே வந்து பொரிஞ்சு வரவும் நம்ம நைய நரங்க அரைச்சி வச்சிருக்கோம்ல வெங்காய தக்காளி விழுது அது வந்து சேர்த்துக்கலாம். இது நல்லா நமக்கு தண்ணியா இருக்கும். இந்த தண்ணி எல்லாம் போய் நல்லா நமக்கு வதங்கி வரணும். அதளவு வந்து அடுப்புல வச்சு வதக்கிக்கோங்க. நான் இதுல காய் எதுவுமே நான் சேர்க்கல. நீங்க விருப்பப்பட்டா கத்திரிக்காய், முருங்கைக்காய் சேர்த்துக்கோங்க. நம்ம வெங்காயம் தக்காளி வதங்கினதுக்கு அப்புறம் காய் சேர்த்து வதக்கிட்டு மசாலா ஊத்தி அப்படியே இதை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. பாருங்க இந்த அளவுக்கு வந்து வதங்கி வரணும். இப்ப இதோட நம்ம அரைச்சு வச்சிருக்கோம்ல தேங்காய் அதை வந்து சேர்த்துக்கலாம். நம்ம ஸ்பைசஸ் எல்லாமே நம்ம பச்சையா போட்டனால ஒரு 3 நிமிஷம் வந்து இதை நல்லா வதக்கிக்கலாம். அந்த பச்சை வாசம் எல்லாமே நமக்கு போயிடும். அவ்வளவுதாங்க. இந்த ஸ்டேஜ்ல இதோட மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். புளிக்குழம்பு பொடி சேர்த்துக்கோங்க. இப்ப நம்ம வேக வச்சிருக்கிற சுண்டலை அப்படி தண்ணியோட நம்ம சேர்த்துக்கலாம். இப்ப எல்லாத்தையும் ஒரு தடவை கலந்து விட்டு பாருங்க. உங்களுக்கு தண்ணி கரெக்டா இருந்துச்சுன்னா விட்டுருங்க. எனக்கு கொஞ்சம் குழம்பு வந்து கெட்டியா இருக்கிற மாதிரி இருந்துச்சு. அதனால இன்னும் கொஞ்சம் வந்து தண்ணி ஊத்திட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். நம்ம ஏற்கனவே சுண்டல் வேக வைக்கும் போது உப்பு சேர்த்திருக்கோம். அதனால உப்பு செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு தேவைப்பட்டா உப்பு போட்டுக்கோங்க. எனக்கு உப்பு கொஞ்சம் கம்மியா இருந்துச்சு, அதனால நான் போட்டுக்கிட்டேன். இப்போ அவ்வளவுதான், நமக்கு எல்லாமே ரெடியா இருக்கு. இப்போ க்ளோஸ் பண்ணி விசில் விட வேண்டியதுதான். ஒரு 4 விசில் கிட்டக்க விட்டுக்கோங்க. கருப்பு சுண்டல் எவ்வளவு வெந்தாலும் வேகாத மாதிரி தான் இருக்கும். அதனால சுண்டல் குலையாது. விசில் அடங்க ஓபன் பண்ணி பாருங்க. சூப்பரா நமக்கு எண்ணெய் நல்ல ஓரங்கள் எல்லாம் சுத்தி எண்ணெய் கக்கி ரொம்ப குழம்பு வந்து ரொம்ப ரொம்ப அருமையா இருக்கும். ஒரு தடவை இப்படி ட்ரை பண்ணி பாருங்க. ஃபேஸ்புக்லயும் இன்ஸ்டாகிராம்லயும் ரவினா சமையலை வந்து ஃபாலோ பண்ணுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, பை.